இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு தடவை பூ போட்டு கருப்பன் உத்தரவை கேட்கறது தானே இந்த ஊர் வழக்கம். நீ எதை வச்சு 3 முறை உத்தரவு கேட்கணும்னு சொன்ன? முதல் தடவையே கருப்பன் காது குத்துற சடங்க வைக்க கூடாதுன்னு உத்தரவு கொடுத்தானா? அவன் உத்தரவையே பரிசீலனை பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாயிட்டீங்களோ? ஐயோ இல்ல சாமி, அப்படியெல்லாம் இல்ல. அவன் இன்னைக்கு வேணான்னு உத்தரவு கொடுத்திருக்கான். நீ தானே 3 தடவை போட்டு பார்த்து உங்களுக்கு சாதகமான உத்தரவை கட்டாயப்படுத்தி வாங்கியிருக்கீங்க. கருப்பன் ஒரு விஷயத்த வேணான்னு சொல்றான்னா அதுல பெரிய ஆபத்து இருக்குன்னு கூடவா உங்களுக்கெல்லாம் புரியல? கடவுள் மனுஷங்களை பார்த்து இத பண்ணாத, பண்ணா உனக்கு கஷ்டம்னு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுதான். ஆனா மனுஷன் தன்னோட தேவைக்காகவும் ஆசைக்காகவும் கடவுளை மீறி அந்த காரியத்தை செஞ்சு கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அப்புறம் கடவுளை பார்த்து உனக்கு கண்ணே இல்லையா, இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற மனசு இறங்க மாட்டியான்னு அவனை திட்டுறீங்க. என்ன நியாயம் இருக்கு இதுல? ஐயோ, நெருப்பு சுடும்னு பெத்தவ சொன்னா அதை ஏத்துக்காத குழந்தை விரல சுட்டுக்கிற மாதிரி நீங்களா போய் கஷ்டத்தை கேட்டு வாங்கிக்கிறீங்க. சாமி அப்படிலாம் இல்ல சாமி. நான் சாமி இல்ல, அங்க இருக்கான் பாரு கருப்பன், அவன்தான் சாமி. கஷ்டம் வராம அவன் தடுத்த விஷயத்த நீங்களா வர வச்சுக்கிட்டீங்க. இந்த எல்லையை விட்டு போறதுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ அது அந்த கருப்பனுக்கு தான் வெளிச்சம். ஐயோ கருப்பா, இன்னைக்கு என்ன சோதனை வரப்போகுதோ தெரியலையே.